ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதோட 3 டெஸ்ட் வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து நம்ம 4th டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குனர் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டில் நான் வந்து ஷெடியூல் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து உவே சுவாமிநாத ஐயர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th வந்து இயல் 4 பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறதுல நியூ புக்கில் உங்களுக்கு கவர் ஆகுது. 12th புதுத்தமிழில் கவர் ஆகக்கூடிய லெசன். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ் தாத்தா உவேசா, இவரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ ஓல்டு புக் 6th ஃபஸ்ட் டேர்மில் உங்களுக்கு தமிழ் தாத்தா உவேசா கவர் ஆகிறாரு. ஸோ இந்த 2 உவேசா சுவாமிநாத ஐயரை வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் கிளாஸில். ஸோ நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம பேட்ச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓல்டு புக்ஸ் நியூ புக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நாங்களே கவர் பண்ணி முடிச்சிடறோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப்ஸ் வந்து நாங்கள் முன்கூட்டியே கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்ஸில் இருக்க பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ப்ளஸ் உங்களுக்கு 12th இருக்கட்டும் 11th இருக்கட்டும், அது ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி நியூ புக்காக இருந்தாலும் சரி, அதுக்கான கிளாஸஸ் வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468. சரி, இந்த கிளாஸில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, உவே சாமிநாத ஐயர் எவ்வளோ எழுதின ஒரு தலைப்பான பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது உவேசா எழுதின ஒரு படைப்பு. ஸோ அதில் வந்து என்னதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறத பண்டைய காலத்தில், அப்போ அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சு, ஸோ மக்கள் வந்து எப்படி போய் கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து உவேசா வந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, நுழைய முன்னிலேயே ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பார். கல்விக்கூட அமைப்பு, கற்கும் முறைகள் எப்படிலாம் வந்து படித்தாங்க, காலந்தோறும் இலக்கியங்கள் வந்து எப்படி பதிவு பெற்றுச்சு, ஸோ எப்படி இலக்கியம் வளர்ந்துச்சு, ஸோ கல்வி இருந்தால் தான் இலக்கியங்கள் வரும். ஸோ அப்போ கல்வி எப்படி இருந்துச்சு, அப்போ இலக்கியங்களோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதே போல் வந்து இக்கால அதாவது அறிஞர்கள் எல்லாமே, அதில் என்ன அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலாக 19ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாமே எதனுடைய விளைச்சல் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டின் அறிஞர்கள் வந்து திண்ணை பள்ளிக்கூடங்களின் விளைச்சல். ஸோ அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படித்தவங்க தான் 19ஆம் நூற்றாண்டின் அறிஞர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்காக இந்த பாடம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை புரசரவாக்கம் சார் எம்சிடி முத்தையா உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் சங்கத்தில் முதற் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டது. ஸோ ஒரு சொற்பொழிவு தான் இது, யாரோ ஒருத்தங்க பேசியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கூலில் பேசியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் புரசரவாக்கம் இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, சார் எம்சிடி முத்தையா உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவு தான் இந்த பாடம். ஸோ இந்த பாடத்தில் ஏற்ற ஓஎஸ்ஆ வந்து தென்னைக்காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற அந்த சொற்பொழிவை வந்து அவரோட ஒர்க்கில் வந்து இவர் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதனால் இது வந்து ஓஎஸ்ஆவோட படைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸோ அப்போ சொற்பொழிவு எந்த ஆண்டு இதை பற்றி நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா, 20/7/1936 வந்து சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சொற்பொழிவு வந்து லேட்டராக வார இதழில் வெளியாச்சு. ஸோ எந்த வார இதழ் அப்படின்னு பார்த்தா, சுதேசி மித்திரன் அப்படிங்கிற வார இதழில் வந்து இந்த சொற்பொழிவு வந்து வெளியானது. ஒரு கட்டுரை வடிவில் வெளியாகிருக்கு இந்த சொற்பொழிவு. அது எந்த ஆண்டு வெளியாச்சுன்னா 1936 தான் வெளியாகிருக்கு. ஆனால் வந்து 8வது மாதம், அதுக்கு அடுத்த மாதம், ஸோ 7வது மாதம் சொற்பொழிவு நடந்தது. 8வது மாதம் வந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரையாக வார இதழில் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, காலநிலை மாறுபாடு அடையுது, ஒவ்வொரு காலத்துலேயும் ஜனங்களோட பழக்க வழக்கம் எப்படி மாறுதல் அடையுது, எப்படி வந்து கல்வி கற்கிறாங்க, பாடசாலைகள் எப்படி இருந்துச்சு, பழங்காலத்து பாடசாலைகள்லாம் என்னென்ன முறைகள் வந்து கையாண்டிருக்காங்க, அவங்களோட நம்பிக்கை என்ன, நாட்டில் இருக்க பழமையான காலத்தில் வந்து எந்த மாதிரியான குருக்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்லேருந்து அறநூல்கள்லேருந்து பார்த்துருப்போம். ஸோ என்னென்னா, அந்த அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க அறநூல்களை நம்ம படிச்சிருப்போம். இப்போ நாலடியார்னா நம்மளுக்கு இருக்குது, ஸோ நற்றிணைனா அந்த பாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஊவைசான் தான் நம்மளுக்கு வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் ஊவேசாவோட ஒர்க்ஸ் எல்லாம் எது கவர் ஆகுதோ அதையுமே நம்ம பார்க்கணும், அந்த லெசனையுமே பார்க்கணும். அப்போ ஊவேசா பற்றின டாபிக் இது இல்லையா, ஊவேசானா அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். நம்மளுக்கு புக்ஸில் வந்து என்ன லெசன் வந்து அவர் எழுதுனது கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லெசன் வந்து கண்டென்ட் வேறையாக இருந்தாலும் அதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கணும்.
ஸோ அதுக்காக தான் இந்த ஒர்க்கையுமே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து அந்த காலத்தில் வந்து பள்ளிக்கூடம் வந்து வீடு தான் வந்து பள்ளிக்கூடமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது மிக பழமையான காலத்தில். அப்போ அதை சொல்லிக் கொடுத்தவங்க அப்படிங்கிற அந்த ஸ்டாஃப் இருந்திருப்பாங்களா, டீச்சர் இருந்திருப்பாங்களா, அவங்களோட பேர் வந்து உபாத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உபாத்தியரோட வீட்டில் தான் வந்து பள்ளிக்கூடமாக இருந்திருக்கும். உபாத்தியர் யாரோ அவரோட வீட்டில் மாணவர்கள் போய் தங்கி இருந்து படிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். கணக்கர் என்பது உபாத்தியருக்கு பெயர். அப்போ அந்த உபாத்தியரோட பெயரின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் கணக்காயர். கணக்காயர் அப்படின்னா உபாத்தியரோட இன்னொரு பெயர். அப்போ அவர் எடுக்கக்கூடிய நூலின் பெயர் வந்து கணக்கு. ஸோ அப்போ படிக்க போகிறவங்க கணக்கு அப்படிங்கிற மாதிரியான பொது பெயரில் இந்த பாடத்திட்டங்களை வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திண்ணை பள்ளிக்கூடங்களின் விளைச்சலா திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு அறிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மில்டன். ஸோ மில்டனோட சுவர்க்கம் அப்படிங்கிற ஒரு நூல், சுவர்க்க நீக்கம், அந்த நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளைக்கால் பா சுப்பிரமணியர் இவரை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ் இவரோட ஸ்பெஷாலிட்டின்னு ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மில்டனின் சுவர்க்க நீக்கத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு மற்றும் உயிரின மருத்துவமான வெள்ளைக்கால். ஸோ உயிரின மருத்துவமான வெள்ளைக்கால் இதை எல்லாமே வந்து படிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவர் வந்து பா சுப்பிரமணியர், அவரோட பேர் என்ன, பா சுப்பிரமணியர். இவர் வந்து திருநெல்வேலிக்கு தெற்கு தெரு கணபதியார் திண்ணை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்களாக அவர் வந்து படிச்சிருக்காரு. ஸோ நிறைய தெற்கு தெரு பள்ளிக்கூடங்கள் வந்து இப்போ எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரீட்டு வந்து ஸ்கூல்ஸ் இருக்கோ அதே போல் வந்து திண்ணை பள்ளிக்கூடங்கள் அப்போ வந்து அதிக அளவில் இருந்துச்சு. அப்போ எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தாருன்னா திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் வந்து எத்தனை வருடங்கள் படிச்சிருக்காரு? 4 வருடங்கள் வந்து இவர் படிச்சிருக்காரு. அடுத்தது வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார். அவர் வந்து யாரிடம் படிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தர் இதெல்லாம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் வந்து விளைச்சல்கள். ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க, அவங்க என்னவா ஆயிருக்காங்க, ஸோ என்ன பதவியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ராசமாணிக்கனார், இவர் வந்து மௌனகுருவிடம் படிச்சிருப்பார். நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னந்தூர் நாராயணசாமி வந்து பின்னந்தூர் அருகே உள்ள கிருஷ்ணபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் வந்து இலவசமாக படிச்சிருப்பாராம். ஸோ அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணமும் கட்டி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் இருக்குது திண்ணை பள்ளிக்கூடங்கள். ஸோ எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் படித்த பள்ளிக்கூடங்களும் இருக்குது. ஸோ அப்போ ராசமாணிக்கனார் வந்து மௌனகுருவிடம் படிச்சிருக்காரு. நாராயணசாமி அவர் வந்து எதுக்கு நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி வந்து எங்கே படிச்சிருக்காரு? பின்னத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்கறிஞரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஸோ சுப்பிரமணிய பாரதியாரோட ஃப்ரெண்டு யார்? சோமசுந்தர பாரதியார். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மற்றும் தமிழறிஞர். இவர் வந்து எட்டயபுர திண்ணை பள்ளிக்கூடத்திலும் சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியிலும் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த. ஸோ அப்போ இவர் வந்து 2 பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கார். யார்? பாரதியாரோட ஃப்ரெண்டு. ஸோ வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் அவர் பள்ளிக்கூடத்துலையும் படிச்சிருக்காரு. எட்டயபுர தென்னை பள்ளிக்கூடத்துலையும் படிச்சிருக்காரு. பாரதினால எட்டயபுரம். ஸோ ஃப்ரெண்டுங்கும் போது எட்டயபுர தென்னை பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட்டு படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய வேங்கடசாமி அவரோட வல்லம் குருசாமி வாத்தியார் தென்னை பள்ளிக்கூடத்துலையும் இவர் வந்து பயின்றிருக்கார். அடுத்து பார்த்தோன்னா மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா சூபா மாணிக்கம் இவர் மாகி பாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்துலையும் படிச்சிருக்காரு. சரி, யார் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன தமிழுக்கு தொண்டு பண்ணியிருக்காங்க, அவங்களோட சிறப்பு என்ன, அவங்க வழக்கறிஞராக இருந்தாங்களா, என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு தொகுப்பு மாதிரி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து திண்ணை பள்ளிக்கூடத்தை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மன்றங்கள் தான் உருவாச்சு. ஸோ ஊர்தோறும் பொதுவான ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் எப்படி வந்து பள்ளிக்கூடங்கள் உருவாச்சு, திண்ணை பள்ளிக்கூடம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பமாச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ எப்படி ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய மரத்தினடியில் ஒரு மேடை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மேடையில் வந்து அந்த மேடைக்கு மன்றம் அப்படின்னு வந்து பெயர் சொல்லுவாங்க. ஸோ அதோட இன்னொரு பெயர் என்ன? மன்றம் மற்றும் அம்பலம் இந்த 2 வார்த்தைகளும் அந்த ஒரு பெரிய ஆலமரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மரத்துக்கடியில் ஒரு திண்ணை போட்டு அந்த திண்ணையில் உட்காந்து கற்பிக்கும் முறைக்கு வந்து மன்றம் அம்பலம் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து சொல்கிறாங்க. ஸோ மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே, அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் வந்து இந்த கருத்தை வந்து சொல்கிறாங்க. அடுத்து இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்தில் மாணாக்கர் கல்வி கற்றனர். அப்போ வந்து பழைய காலத்தில் போய் மாணவர்கள் இந்த மாதிரி கல்வி கற்றுட்டு வந்தன வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைம் போவாங்க, மரத்தில் உட்காருவாங்க, ஸோ படிப்பாங்க, திருப்பி வந்துருவாங்க. இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி
செடி கொடிகளை வளர்த்து. ஸோ இயற்கையான சூழலில் அப்போ மாணவர்கள் கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு செயற்கையான இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அதுக்கு இயற்கை அமைப்பை முன்னாடி முற்றத்தில் வந்து நம்ம செடிகள் வைக்கிறது, மரங்கள் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம செயற்கையாக இப்போ வந்து மரங்களை வளர்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இயற்கையிலேயே மாணவர்கள் வந்து சென்று பாடங்களை கற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாமே நாடகத்தில் இப்போ நடிக்கிறோமோ அப்படின்னா வனங்கள் திரையில் எழுதி தொங்க விடுவது போல் நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கின்றன. ஸோ அப்போ வந்து பாட்டில் வந்து வளர்க்குறது, அதே போல் வந்து முகல் வாசல், அதாவது இந்த கேட்டுக்கிட்ட வளர்க்குறது, காம்பவுண்டு சுற்றி வளர்க்குறது, இந்த மாதிரி ஸோ நிறைய ஆர்டிஃபிஷியலாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து நேச்சுரல்லே போய் அதை இயற்கையோடையே ஒன்றி போய் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த பள்ளிகள் எப்படி இருந்துச்சுன்னா, மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளையில் வந்து சிறு குடிசைகளாக, அப்போது ஒரு குடிசை போட்டு அங்கே வந்து ஆசிரியர்கள் இருந்து அங்கே அது வந்து மடாலயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மடங்கள் வந்து பாடசாலைகளாக இருந்துச்சு. ஸோ அந்த குடிசைகளில் வந்து தங்கி பாடம் கற்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருந்துச்சு. ஸோ ஜனமடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். ஸோ அந்த மாதிரி ஒரு குடிசை போட்டு அங்கே கற்பிக்கக்கூடிய இடங்களுக்கு பொதுவான பெயர் அப்படிங்கிறது ஜனமடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாடசாலைகள் அப்படிங்கிற பொதுவான பெயரை வந்து சொல்லியிருக்காங்க. பாடசாலைகள் வேறு பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்று வேறுபாட்டிலும் இரண்டும் ஒன்றாக கருதப்பட்டமை. ஸோ அப்போ வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாடசாலை வேறு மடங்கள் வேறு. மடம்னா ஒரு வந்து மதத்துக்கு இணையாக நம்ம சொல்கிறது மடம்னு சொல்லுவோம். பாடசாலைகள் அப்படின்னா அது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியான மீனிங்கில் தான், அது ரெண்டுமே ஒரே பேரை கொண்டு தான் வந்து அழைச்சிருக்காங்க, கற்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு சில இதில் வந்து ஸோ வித்யாபாரம் அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து கல்வி தொடக்கம். அதே போல் வித்யாபிஷேகம் அப்படின்னா கல்வி பயிற்சி, உபாத்தியார் அப்படின்னா ஆசிரியர். ஸோ இந்த வார்த்தைகளை படித்து அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து சொல்லும் பொருளிலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது பள்ளி என்னும் பெயர் வந்து அந்த மடம் மற்றும் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது மடத்தையும் சொல்லுவாங்க, பாடசாலையும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பொதுவான பெயராக வழங்கியிருந்துச்சு. அடுத்து வித்யாபாரம் அப்படிங்கிறது என்ன? ஸோ வித்யாபாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 5ஆம் பிராயத்தில் வந்து அந்த வித்யாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணி அதை வந்து அந்த விழாவை முடிச்சதுக்கப்புறம் ஸோ யார்கிட்ட வந்து கல்வி கற்கிறாங்களோ அவங்களோட குடியில் அந்த மடத்துக்கு வந்து அந்த மண்டத்துக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வந்து விட்டுட்டு சென்றுவாங்க. ஸோ அவர் கல்வி கற்று முடிக்கிற வரைக்கும் 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ அவங்க கூட தான் வளருவாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட கல்வி கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான வாழ்க்கை முறை தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அப்போ பெற்ற தந்தையும் தாயும் பிள்ளைகளுக்கு ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து அவர்களை வந்து வார்த்தார்கள். அந்த வார்க்கிறதா வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வித்யாபிஷாயம் அப்படிங்கிற ஒரு விழாவாக வந்து கொண்டாடி அந்த வித்யாபாரத்தை வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேஷ நாளாக வந்து இருக்கும். ஸோ கொண்டு போய் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு விழாவை நடத்தி கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த சொல்லிக் கொடுக்குறவர் அந்த டீச்சரை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், உபாத்தியாயர் அப்படின்னு நம்ம பேரில் சொல்கிறோம். ஸோ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதை வந்து மாணவர்கள் வந்து பின்பற்றி சொல்லுவாங்க. அந்த முறைக்கு என்ன பேருனா முறை வைப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சொல்கிற எந்த முறை சொல்கிறாரோ அந்த முறையை வந்து அந்த மாணவர்கள் வந்து பின்பற்றுவாங்க. அதே போல் ஸோ சில சமயங்களில் வந்து எந்த முறையை கையாளுவாங்க அப்படின்னா சட்டாம் பிள்ளை அப்படிங்கிற அந்த முறையும் கையாளுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து இன்டெப்த்தாக கேட்க போகிறதுல நம்மளுக்கு ஓஎஸ்ஆர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் கிளான்ஸாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மையாடல். ஸோ இந்த மையாடல் அப்படிங்கிறதுனா அப்போது அந்த காலத்தில் எழுதுறதுக்கு என்ன மாதிரியான மைகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது வந்து எழுத்துக்கள் தெரிவதற்காக சுவடியில் வந்து வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு, அதே போல் மாவிலைக்கறி தார்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மை தான் அந்த காலத்தில் வந்து தடவுவாங்களாம். ஸோ அதுதான் வந்து எழுத்துக்கு வந்து அப்போல்லாம் இங்க் இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மைகளை வந்து அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மை தடவி வந்து புத்தகத்தை வந்து வாசிக்க தொடங்குறனால ஸோ அதுக்கு ஒரு விழா பெயர் சொல்கிறாங்க. அது வந்து மையாடல் விழா. ஸோ இந்த மையை தடவி அந்த வாசிக்க தொடங்குறதுனால அதுக்கு ஒரு பெயர் மையாடல் விழா அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள். ஸோ அதில் அந்த மை அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா. ஸோ மையாடி தான் வந்து மையை தடவி தான் அந்த கலைகளை வந்து அவங்க அறிவாங்க அப்படிங்கிறது அந்த வந்து சிந்தாமணியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, சிந்தாமணியில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு, இந்த வரிகள் வந்து எந்த நூலில் வந்திருக்குன்னா தமிழ் விட தூதில் வந்திருக்கு. ஸோ அதுலேயுமே இதுக்கான ரிலேட்டடான கோட் வந்திருக்கு. ஸோ வந்து எது சிந்தாமணி அது இப்படி எது தமிழ் விட தூது அப்படின்னு பார்த்துக்கோங்க.
ஸோ பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட்டு எதில் எழுதி பழகுவாங்கன்னா மணலில் தான் எழுதி பழகுவாங்க. ஸோ அந்த மணலில் எழுதி பழக்கும்போது தான் அவங்களுக்கு என்ன வரும்னா அந்த வரிகள் நேராக வர்றதுக்கும் அவங்க சரியாக எழுதுறதுக்கும் அது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு மணலில் எழுதி பழகினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. உபாத்தியார் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் வந்து மேலே எழுதுவாங்க. நம்ம இந்த மாதிரி இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி வந்துருச்சு, புக்ஸ் வந்துருச்சு. இப்போ புக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, அது மேலே வந்து டாட்டட் லைன்ஸில் போட்டிருப்பாங்க, அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அப்பயுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. கையெழுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வரிகள் அப்படின்னு பார்த்தா இது வந்து வெண்பாவின் வரிகள். இது வந்து இந்த வெண்பால என்ன சொல்கிறாங்கன்னா, எழுத்துக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று படாமல் வரிக்கோணாமல் பழைய காலத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போது ஓவர்லாப்பிங் வந்து அங்கே இருந்திருக்காது, ஒன்றோடு ஒன்று பட்டிருக்காது. அதே போல் வந்து வரி கோணாமல் அப்படின்னா அந்த லைன், இப்போ நம்ம ஒரு லைன் போட்டு அந்த லைன் மேலே எழுதுகிறோம். ஸோ வரி கோணாமல் அந்த மாதிரி அந்த இது மாதிரி இருக்காது. அதே போல் ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல வந்து முடிப்பாங்க இல்லையா, அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அந்த கோணலாம் இல்லாமல் பழைய காலத்தில் எழுத்து முறை வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். அதே போல் பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரிகள் வந்து நேராகவும் இருக்கும், ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. எழுத்தின் வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கும் ரொம்ப ஏதாவது 1-2 மாடிஃபிகேஷன் இருந்திருக்கும். அதாவது என்ன மாதிரி மாடிஃபிகேஷன், நம்ம ஏற்கனவே வந்து தமிழ் இதில் வந்து பார்த்துருந்துருப்போம். அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை வந்து சுவாமிநாதராக இருக்கட்டும், என்னென்ன மாற்றங்களை வந்து தமிழில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது புள்ளிகளை வச்சு எழுத்துக்களில் மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கோடுகள் இட்டு மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. துணைக்கால் இல்லாமல் இருந்திருக்கும். துணைக்காலுக்கு பதிலாக அங்கே வந்து ஒற்றை புள்ளி வச்சுருந்துருப்பாங்க, இரட்டை புள்ளி வச்சிருப்பாங்க. அந்த புள்ளிக்கு பதிலாக தான் வந்து துணைக்கால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லகரம், நகரம் இதெல்லாமே மாறுபாடு அடைஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில இந்த மாதிரி சின்ன சின்ன மாறுபாடுகள் தான் அடைஞ்சிருக்கு. மீதி எல்லாமே அந்த தமிழ் காலத்தில் என்ன மாதிரியான எழுத்துக்கள் பயன்படுத்தணுமோ அதே எழுத்து தான் இப்பயும் பயன்படுத்தி வரும். அதே போல் வந்து மனை பயிற்சி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்படையான நூல்களை வந்து பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. என்ன மாதிரியான நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழில் நிகண்டு, நன்னூல், கரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள், இந்த மாதிரி நூல்களை வந்து அவங்களுக்கு பாடமாக வந்து வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து அவங்க பாடம் படிக்க வேண்டியது. அதை வந்து தலைகீழ் பாடம் என்றும் சொல்வதை அம்முறைகளில் காணலாம். ஸோ இந்த பாடத்தை வந்து எழுதியிருப்பாங்க, எழுதினதான் படிப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து தலைகீழ் பாடம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க பேர் வச்சு. அடுத்த சிறுவர்கள் அப்படின்னா அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் வந்து அகராதி வரிசையில் வந்து அமைந்து அவர்களுக்கு வந்து பாடங்கள் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஒரு போர்ஷன்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து படித்தாங்க. ஸோ அவங்க வந்து கற்பிக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு என்னென்னலாம் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வாட்டி வாசிச்சுக்காங்க. அது கதை பாடல்கள், கற்பித்த நூலாக வந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, நிகண்டு, ஸோ எதெல்லாம் மனப்பாடம் செஞ்சாங்க, எதெல்லாம் வந்து படித்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஒரு வாட்டி நீங்கள் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவடிகள். ஸோ அவங்க எழுதுறதுக்கு எதை வந்து பேஸாக வச்சுருந்துருப்பாங்க, அங்கே பேப்பர் இருந்திருக்காது. ஸோ எதில் எழுதுவாங்கன்னா சுவடிகள். ஸோ இளம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா அவங்க உபாத்தியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓலையை கரெக்டான ஷேப்லாம் அவங்களே நறுக்கி அதில் வந்து துளை ஓட்டைகள்லாம் போட்டு கயிறெல்லாம் கோர்த்து ஒரு துளையிலேருந்து இன்னொரு துளைக்கு வந்து அதெல்லாம் கட்டி ஒரு புக்கு மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்க, நோட் மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. இதே பெரியவங்களாக இருந்தால் அவங்களே வந்து அதை வந்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ எதுனா பனையோலை, சீத்தாள பத்திரம் இதெல்லாம் வந்து அதில் எழுதுறதா வழக்கமாக இருந்துச்சு. மர சட்டங்களை வந்து அதுக்கு வந்து அமைப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒன்றோடு ஒன்று பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மர சட்டங்கள் அதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள். அதில் தான் வந்து சட்டங்கள்லாம் செஞ்சு அதில் கோர்ப்பாங்க. அந்த சட்டங்களின் மேல் வந்து வர்ண மையினால் பல வகையான சித்திரங்களை வந்து எழுவது உண்டு. அடுத்து இரட்டை துளையூட்டு 2 துளைகள் வந்து அதில் இருக்கும். ஏடுகளை வந்து ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சிகளை சொருகி அதை வந்து கட்டி ஒரு நோட்டு புக்கு மாதிரி அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதோட பெயர் என்ன, அந்த நோட்டுக்கு பேர் அப்படின்னா நாராசம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு. அது சுவடியை வந்து கயிற்றில் கோக்கும் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து வச்சு ஒரு புக்கு மாதிரி நாராசுரம் அப்படிங்கிற பெயரில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து எழுத்தாணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஓலையில் வந்து எழுதுறதுக்கு எழுத்தாணி வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அது வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு முனையில் வந்து ஊசி மாதிரி இருக்குமா, அதே போல் வந்து மற்றொரு முனையில் வந்து ஸோ ஒரு பக்கத்தில் வந்து கத்தி மாதிரியான ஷேப்லையும் இன்னொரு பக்கத்தில் வந்து எழுத்தாணி மாதிரியான வடிவத்துலையும் இருக்கும். ஸோ இதை பார்த்து தான் வந்து இப்போ இந்த காலத்தில் பேனாக்கள் வந்து உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சாரர் கூறுறாங்க. ஸோ இந்த பேனாக்கு வந்து பேர் வந்து மடக்கு எழுத்தாணி, அதே போல் வார் எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி என்பவை இந்த எழுத்தாணியின் பல பேர்கள். அடுத்து 7 எழுதும் வழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த காலத்தில் வந்து காகிதத்தில் எழுதுகிறோம், அந்த காலத்தில் எது இது பண்ணாலுமே வந்து ஏட்டில் வந்து எழுதி வைக்கிறதுக்கான வழக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
ஸோ ஏதாவது தப்பு பண்ணால் அடிக்கிற வழக்கம்லாம் அந்த இடத்துல கிடையாது. ஸோ அன்பினால் அடக்குதல் இந்த ப்ரொசீஜர் தான் வந்து அந்த காலத்தில் இது பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாதம் புரிதல். ஸோ அப்போ வந்து டிபேட்டாக வச்சு ஒரு கருத்தை வந்து மற்றவங்க அப்போ நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, 2 பேர் அதை ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு லெசனை கற்றுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கோ ஒரு வாதம் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நன்னூல் வந்து விளக்குது. ஸோ வினாதல் வினையாவை, அப்போ அந்த இடத்துல நம்ம கேள்வியும் கேட்குறோம், நிறைய அதுக்கான பதிலும் கிடைக்குது. ஸோ இந்த வரிகள் வந்து எதுலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நன்னூல்லேருந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது சாந்துணையும் கற்றல். பல நூல்களும் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு மாணாக்கர்களும் ஒரு இது வந்து சொல்லியிருந்திருப்பேன். எந்த மாதிரி வந்து அங்கே டீச்சிங் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு பூவோ மிருகமோ பட்சி ஏதாவது ஒரு பேரை வந்து சொல்லி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஊர் பேராக இருக்கட்டும், இல்லை மிருகத்தின் பேராக இருக்கட்டும், பட்சியின் பேராக இருக்கட்டும், அதை வந்து எழுதலாம் மாட்டாங்க. ஸோ சொல்லுவாங்க, ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அடுத்த நாள் வந்து அந்த பெயர்களை வந்து மறுநாள் மறவாமல் அவங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்களா, பிள்ளைகள் வந்து கொண்டு வராங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். ஸோ காலையில் வந்து 5 மணிக்கே நம்ம வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் தங்கி படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து வீட்டிலேருந்து வர மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உவேசா வந்து ஒரு சின்ன தெரியுமா அப்படிங்கிறதுல உவேசாவோட நூலில் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு. ஸோ இந்த ஒப்புரவு நெறியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நெறிகள், ஸோ எல்லா தன்மைகள் அறநெறிகள்லேருந்து எல்லா நெறிகளும் தன்மைகளும் நீதி நூல்கள்லேருந்து திருக்குறளாக இருக்கட்டும், மற்ற நற்றிணை, இது எல்லாமே வந்து அவங்களோட போர்ஷன்ஸாக வச்சு அவங்க வந்து திண்ணை பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாருக்குமே கற்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த விளைச்சலாக தான் 19ஆம் நூற்றாண்டில் வந்து அறிஞர்கள் வந்து திண்ணை பள்ளிக்கூடத்தின் விளைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உவேசாவை பற்றி பார்க்குறோம். உவேசா வந்து இந்த பாடப்பகுதி வந்து உயிர்மீச்சி அப்படிங்கிற தலைப்பில் இருந்து தான் உவேசாவின் இலக்கியம் திண்ணை பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த தலைப்பில் இருந்து உயிர்மீச்சி அப்படிங்கிற தலைப்பில். ஸோ இது வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் பெருமைக்குரியவர் யார்? உவே சாமிநாத ஐயர். ஸோ இவர் வந்து ஒரு இணையற்ற ஆசிரியராகவும் இருந்திருக்கார். அதனால் ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க, எப்படியெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான இதை வந்து இவர் இதில் கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர் இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் அப்படின்னு நம்ம இவரை சொல்கிறோம். ஸோ இவர் நம்ம என்ன சொல்கிறோம்? புலமை பெருங்கடல் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. சிறந்த எழுத்தாளர்னு சொல்கிறோம், பதிப்பாசிரியர்னு சொல்கிறோம், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஒரு கதை தான் வந்து அடுத்து வந்து 61st டேர்மில் வந்து ஓல்டு புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எதுனா பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது வந்து திருவிக்கா. தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் வந்து மகாபாத்தியம், அதே திருவிட வித்யாபூஷணம், அதே போல் கலாநிதி உள்ளிட்ட பல பட்டங்களை வந்து இவர் வந்து பெற்றிருக்காரு. அதே மட்டும் இல்லாமல் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில், சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியர் வந்து பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு வந்து 1932 சென்னை பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம். ஸோ எந்த ஆண்டு இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குச்சு? எந்த பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரது திருவுருவ சிலை வந்து சென்னை மாநில கல்லூரியில் வந்து வடக்கடலை நோக்கி திருக்கும் வண்ணம் வந்து நிறுவப்பட்டிருக்கும். அப்போது வங்கக்கடலை நோக்கி எந்த டைரக்ஷனில் நோக்கி நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு இவரோட சிலை வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து சென்னை வந்து திருவான்மையூரில் இவர் பெயரில் வந்து உவேசா நூலகமும் வந்திருக்கு. இது வந்து இவரை சிறப்பிக்கும் வகையாக நம்மளோட அரசு வந்து இவரோட பெயரில் நூலகம் மற்றும் இவரை சிறப்பிக்கும் வகையாக இவரோட உருவச்சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இவருக்கு டாக்டர் பட்டம் 1932 வழங்கப்பட்டுச்சு. இதோட இந்த 12th லெசன் வந்து முடியுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஓல்ட் புக்கில் கவர் ஆகக்கூடிய உவேசா அப்படிங்கிற 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் கவர் ஆகக்கூடிய லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் உவேசால என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு கதை மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பழைய ஓலைச்சுவடிகள் அழியாமல் வந்து தேடி தேடி வந்து கலெக்ட் பண்ணி இது பண்ணவர் வந்து உவேசா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இவர் ஒரு கதையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து பழைய ஓலைச்சுவடிகள்லாம் தேடி வந்து சென்றிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஓலைச்சுவடி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் தேடி கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போயிருந்திருப்பார். அந்த வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடுத்த நாள் வந்து நான் வந்து அதை ஆடிப்பெருக்கு, ஸோ அதை வந்து நான் வந்து ஆற்றில் போய் விடணும் அந்த ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த வீட்டு திண்ணையிலே அவங்களுக்கு தெரியாமல் தங்கியிருந்திருப்பார். ஸோ தங்கி அடுத்த நாள் வந்து விடிய காலையில் அந்த வீட்டுக்காரங்க அந்த ஓலைச்சுவடி எடுத்து கொண்டு போய் ஆற்றில் விடுறதுக்காக போவாங்க. ஸோ அப்படி போகும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஓலைச்சுவடிகளை வந்து ஆற்றில் விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து அதை வந்து தொடச்சி அவர் பக்குவப்படுத்தி அவர் தேடிட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஓலைச்சுவடியுமே அந்த எங்கே கிடைக்குதோ அப்படிங்கிறத தேடி தேடி இவர் வந்து இது பண்ணியிருந்திருப்பார். ஓலைச்சுவடிகளில் இருக்க எழுத்துக்கள் புரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அதுக்கு உரை எழுதவும் சரி, அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிறத மறுபதிப்பக்கம் செய்யவும் சரி, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவர் செஞ்சிருப்பார்.
ஸோ ஓலைச்சுவடிகளில் படிக்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான ஓலைச்சுவடி அப்படின்னு பெயர் வச்சுருப்பாங்க. அந்த ஓலைச்சுவடியில் வந்து ஆணியால் எழுதும்போது அந்த ஓலைச்சுவடி கிளிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓலைச்சுவடி வந்து அதில் புள்ளி இருக்காது, ஒற்றை கொம்பு இருக்காது, இரட்டை கொம்பு இருக்காது. ஸோ இந்த இரட்டை கொம்பு வேறுபாடெல்லாம் இருக்காது. ஸோ பேரன் அப்படின்னா பெறன அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு அதில் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவர் வந்து தனியாக வந்து அதை பதிப்பிச்சிருக்காரு. தனியாக தாளில் எழுதி அதை அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இவரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடைமொழி தமிழ் தாத்தா அப்படின்னு வரதுக்கான காரணம் இவர் இந்த மாதிரியான தொலையாமல் அழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓலைச்சுவடியை இவராக கலெக்ட் பண்ணி தேடி கலெக்ட் பண்ணி அதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரே வந்து புதுப்பிச்சிருக்காரு. ஸோ அதை தாளில் எழுதி அதை அச்சிடவும் செஞ்சு அதை வந்து வெளியிடவும் செஞ்சுருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக இவர் வந்து இந்த மாதிரி தேடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அவருக்கு கிடைச்சது 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டும் தெளிவாக தான் வந்து அந்த ஓலைச்சுவடியில் இருந்திருக்கும். 3 பூக்கள் வந்து அவரோட பெயர் வந்து தெளிவாக இருந்திருக்காது. அந்த 3ஐயும் இருந்தால் தான் பதிப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சு எல்லா பெயர்களும் இருக்கக்கூடிய ஒரு ஓலைச்சுவடியை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த குறிஞ்சி பாட்டை வந்து இவர் வந்து பதிப்பிச்சிருப்பார். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நூல்கள். ஸோ என்னென்ன நூல்களை வந்து அவர் இது வந்து எழுதுனது கிடையாது, இது எழுதுனது வேற ஒருத்தங்க. இவர் வந்து பதிப்பிச்சதை தான் சொல்லியிருக்காங்க. அவர் அப்போ எத்தனை நூல்கள் வந்து பதிப்பிச்சிருக்காங்க, 8 தொகையில் 8 நூல் பதிப்பிச்சிருக்காரு, 10 பாட்டில் 10 நூலை வந்து பதிப்பிச்சிருக்காரு, சீவகசிந்தாமணில் 1. ஸோ இது வந்து எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வந்து உலா என்ன, கோவை, தூது, வெண்பா நூல்கள், அந்தாதியில் எத்தனை, பரணியில் எத்தனை, அப்போ எதை வந்து அதிகமாக பதிப்பிச்சிருக்காரு, வெண்பா நூல்களில் தான் 13 அப்போ இருக்கிறதுல அதான் அதிகமாக பதிப்பிச்சிருக்காரு. கம்மியாக குறைவாக பதிப்பிச்சதெல்லாம் ஒன்று சீவகசிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் ஒவ்வொரு நூல்கள் மட்டும் பதிப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள் வந்து எந்தெந்த இடங்களில் பாதுகாக்கப்பட்டு வச்சுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்திசை சுவடி நூலகம் சென்னையில் இருக்குது, அரசு ஆவண காப்பகம் சென்னையில், அதே போல் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். முக்கால்வாசி எல்லாமே சென்னையில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மீதி ஒரே ஒன்று வந்து சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடம். அடுத்து வந்து உவேசாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவர் எந்த ஊரில் பிறந்திருப்பாருன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். அடுத்து அவருடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம். ஸோ அப்போ வந்து வேங்கட ரத்தினம் இவரோட இயற்பெயர், இவரோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். ஸோ அவருடைய ஆசிரியரை வந்து அவருக்கு பெயர் வச்சது வந்து சாமிநாதன் அப்படிங்கிற பெயர் வச்சிருப்பாரு. ஸோ இதனால் இவர் பெயர் உவேசா அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் என்ன, அக்ரானிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமதானபுரம் பிறந்த ஊர், வேங்கடசாமி அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர், வேங்கட சுப்புரத்தினம், வேங்கட சுப்பு அப்படிங்கிறது அவரோட அப்பா. ஸோ அவரோட மகன் வந்து யாருன்னா சாமிநாதன் என்பதன் சுருக்கமே இவர் வந்து உவேசா அப்படிங்கிற அந்த தலைப்பை வந்து இவர் வச்சிருப்பாரு. இவர் எந்த ஆண்டு பிறந்திருப்பார் அப்படின்னா 19/2/1855 வந்து இவர் பிறந்திருப்பார். அதே போல் இறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 28/4/1942 ஆண்டு வந்து இவர் இயற்கை வந்து எழுதியிருப்பார். அடுத்து தம் வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் இதழில் வந்து தொடராக எழுதியிருப்பார். அது வந்து என் சரித்திரம் என்னும் பெயரில் நூலாகவும் வெளிவந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையடையில். அவருடைய பேரப்பிள்ளைகள் வந்து இதையும் இந்த அர்ப்பணியாக தொடர்ந்து இவர் எப்படி வந்து தேடி நூல்களை கலெக்ட் பண்ணாரோ அதே போல் வந்து இவர் நூல்களை அவங்களோட வாரிசுகளும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன நிறைவு பெறாமலே இருந்துகிட்டு இருக்கு. சிறப்பு குறிப்புகள் அப்படின்னு பார்த்தா உவேசா அவர்களோட பேரில் வந்து 1942 டாக்டர் உவேசா நூல் நிலையம் அப்படின்னு ஒரு நூல் நிலையம் வந்து சென்னையில் வந்து பெசன்ட் நகரில் வந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே போல் உவேசா அவர்களோட தமிழ் பணி வெளியிட்ட அறிஞர்கள் ஜி போப்பும் அதே போல் சூழியல் வின்சோன் ஆகியோர், இவங்க 2 பேருமே வந்து உவேசாவோட படைப்பை பாராட்டி பேசின வெளிநாட்டு அறிஞர்கள் யார், ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன். அடுத்து நடுவண் அரசு உவேசா அவர்களுக்கு வந்து தமிழ் பெருமைப்படுத்தும் வகையில் வந்து 2006 ஆண்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ அவரோட தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 ஆண்டு அஞ்சல் தலை வந்து நடுவண் அரசு வெளியிட்டிருக்கு. எந்த அரசு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம உவேசா பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 2 தலைவர்களும் அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அன்னன்னைக்கு வரக்கூடிய வீடியோவும் அது கூடயே அடுத்த மெட்டீரியல்ஸும் வச்சு நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் அப்படின்னு நினச்சினா கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க.